நம்ம ஃபர்ஸ்ட் வைஃப் சங்கத்தோட எதிர்காலத்தையும் பாதிக்காத அளவுக்கு நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். ஓகேவா? நீ கரெக்டா தான் சொன்ன. நம்ம ஹஸ்பண்ட்ஸ்க்காக சாரி 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 அவங்க உங்க ஹஸ்பண்ட்ஸ் விஷயத்துல எந்த பிரச்சனையும் நம்ம 3 பேரை பாதிக்காம இருக்கணும். ரொம்ப ஹாட் மச்சி, ஹாட். அப்போ நாம இதெல்லாம் எப்பத்துல இருந்து ஆரம்பிக்க போறோங்க? அதுலயும் ஒரு சிக்கல் இருக்கு. என்ன சிக்கல்? சட்ட சிக்கல். நாம ஆரம்பிக்க போற இந்த பத்திரிக்கையில எந்த சட்ட சிக்கலும் வந்துடக்கூடாது. அதனாலதான் எப்போ எப்படி ஆரம்பிக்கலான்னு நான் யோசிக்கிறேன். கமான் கமான் ராகவா, உன்னோட வீர ரஜகஜ புஜ பராக்கிரமத்தை இதுல காமிடா. ஸ்டாப் ஸ்டாப். நான் இன்னும் கைய அழுத்தவே ஆரம்பிக்கல, அதுக்குள்ளே இவ்ளோ பில்டப்பா? அப்படியா? Krishna cottage, Krishna cottage, Krishna cottage, Krishna cottage. தென்னை மரத்தை தேர் கொட்டினா பனை மரத்துல நெறி கட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரில இருக்கு இந்த வீட்டு கதை. ஒன்றரை புருஷன் என்ற புருஷன் சரியில்லைன்னு தானே நம்ம 3 பேரும் இங்க வந்து ஒன்னா சேர்ந்தோம். அந்த இடத்துல இப்படியா சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை போட்டு மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு. இப்ப யாராவது பேசி போடுங்களேன். யாராவது பேசி போட்டா வாயில இருக்க தேனா சொட்ட போகுது. இப்படித்தான் ஒரு நாள் என்ற வீட்டுக்காரல பேசல தாயி பேசல, நீ ஒன்னும் அப்படி முறைச்சு பார்க்காத. என்ற வீட்டுக்கார் கதையை பேசி இனிமே என்ன ஆக போகுது? அதான் ஒண்ணு இல்லைன்னு ஆகி போய் நான் தான் உங்க கூட வந்து சேர்ந்திருக்கேன்ல. நான் இங்க ஒருத்தி பைத்தியக்கார மாதிரி பேசிட்டு இருக்கேன்ல. யாராவது ஒருத்தி வாய் திறந்து பேசினா உங்க வாயில இருக்கிற முத்தா உதிர்ந்து போயிடும். அப்பாடா, இப்பயாவது 2 பேரும் சிரிச்சு போட்டீங்களே. இப்பதான் என்ற மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன் நீ சிரிக்க மாட்டியா? சிரிக்க மாட்டியா? சரி சரி, உங்க 2 பேத்துக்கு வேணாலும் நான் சிரிச்சு போடுறேன். சரி சிரி 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 சிரி. எது எப்படியோ கடந்த கால வாழ்க்கையில நேர்ந்த விரக்தியும் நம்ம 3 பேரோட நிகழ்காலத்தையும் நம்ம ஃபர்ஸ்ட் வைஃப் சங்கத்தோட எதிர்காலத்தையும் பாதிக்காத அளவுக்கு நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். ஓகேவா? நீ கரெக்டா தான் சொன்ன. நம்ம ஹஸ்பண்ட்ஸ்க்காக சாரி 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 அவங்க உங்க ஹஸ்பண்ட்ஸ் விஷயத்துல எந்த பிரச்சனையும் நம்ம 3 பேரை பாதிக்காம இருக்கணும். அதுக்கு முதல்ல நம்ம ஃபர்ஸ்ட் வைஃப் சங்கத்தை நல்லபடியா நடத்தணும். ஆமாமா, நீங்க 2 பேரும் சொல்லி போட்டது கரெக்ட் தான். நம்ம சங்கத்தை ஐஎஸ்ஐ முத்திரை பதிச்ச சங்கமா மாத்தணும். கலா, ஐஎஸ்ஐ முத்திரையெல்லாம் விற்பனை சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுக்கு தான், நமக்கில்ல. அப்படியா? அப்போ என்ற புடவை வியாபாரத்துக்கு ஐஎஸ்ஐ முத்திரை வாங்கலாமா? My God. சரி சரி சரி, முதல்ல உருப்படியான விஷயத்துக்கு நான் வரேன். நம்ம சங்கத்துக்குன்னு நாம ஏன் ஒரு பத்திரிகை ஆரம்பிக்க கூடாது? பெஸ்ட் ஐடியா. ஆமாமா, என்ற கல்யாணத்துக்கு பத்திரிக்கை அடிச்சாங்களே அந்த மாதிரியா? அது என்னவோ, என்ற கல்யாணத்துக்கு ஒரே ஒரு பத்திரிக்கை தான் அடிச்சாங்க. அந்த ஒரு பத்திரிக்கையை காட்டி ஊர் எல்லாத்தையும் கல்யாணத்துக்கு அழைச்சிட்டோம். அது அப்புறம் தான் தெரிஞ்சது அந்த ஒரு பத்திரிக்கையும் ப்ரூஃப் சரியில்லைன்ட்டு என்றாயும் திருப்பி கொடுத்துட்டாரு. ஏனுங்க, என்னங்க உங்க வீட்டு பெருமையெல்லாம் பேசி முடிச்சாச்சா? இல்லைங்கோ, இன்னும் என்ற கல்யாணத்துக்கு விருந்து வச்ச கதையெல்லாம் உங்ககிட்ட சொல்லவே இல்லைங்கோ. ஐயோ அம்மா தாயே, முதல்ல உன்னோட வாயை கொஞ்சம் மூடுறியா? நான் சொல்ல வந்த விஷயத்தை எனக்கு கொஞ்சம் சொல்ல விடு. சரி சரி, நீ சொல்லு. நம்ம நாட்டுல கணவனோடு சேர்ந்து வாழ முடியாம எத்தனையோ பெண்கள் தவிக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு ஆறுதலா, ஒரு தோழியா குரல் கொடுக்கறதுக்காக நாம ஆரம்பிக்க போறதுதான் நம்ம சங்கத்தோட மந்த்லி மேகசின். மேகசினுக்கு தலைப்பு கூட நான் வச்சுட்டேன். என்னது? சொல்லுங்க சொல்லுங்க. நம்ம பாரதத்துல வானத்துல இருந்து பூமி வரைக்கும் எல்லாமே பெண்களோட அம்சம்தான்.
அதனால நம்ம புது மேகசினோட பேரு பாரத ஜோதி. பரஞ்சோதி பரஞ்சோதி நல்ல பேரு. ஐயோ ஒன்ற காதுக்கு என்னாச்சு? அது பரஞ்சோதி இல்ல, பாரத ஜோதி. நம்ம நாட்டுல கல்யாணம் ஆன பெண்களோட வாழ்க்கையில எல்லாம் ஒளி வீச போறா இந்த பாரத ஜோதி. இந்த மாத பத்திரிக்கையில ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பொறுப்பை ஏத்துக்கணும். பெண்களால சொல்ல முடியாத பிரச்சனைகளை கேள்வி பதிலுங்கிற பகுதியா நான் எடுத்துக்கிறேன். நீ காரசாரமான அடாவடியான பொறுப்பை நீ ஏத்துக்கணும். ஓகே ஓகே. அப்ப நானுங்கோ ஆ, சமையல் குறிப்பு அந்த பகுதிக்கான பொறுப்பை நீ ஏத்துக்கோ. சரிங்க சரிங்க. ரொம்ப ஹாட் மச்சி ஹாட். அப்போ நாம இதெல்லாம் எப்பத்துல இருந்து ஆரம்பிக்க போறோங்க? அதுலயும் ஒரு சிக்கல் இருக்கு. என்ன சிக்கல்? சட்ட சிக்கல். நாம ஆரம்பிக்க போற இந்த பத்திரிக்கையில எந்த சட்ட சிக்கலும் வந்துடக்கூடாது. அதனாலதான் எப்போ எப்படி ஆரம்பிக்கலான்னு நான் யோசிக்கிறேன். நான் ஒருத்தியே யோசிக்கிறேனே, நீங்க 2 பேரும் ஏதாவது ஐடியா கொடுக்கலாம்ல? இந்த சிக்கலை நினைச்சு நம்ம எதுக்கு வரி பண்ணிக்கணும்? அதான் நம்ம சட்ட பொண்ணு போங்கோ இருக்கால, அவளை நம்ம சேர்த்துக்கலாம். ஆ, நல்ல யோசனை தாங்கோ. எஸ், குட் குட். நம்ம பாரத ஜோதியின் சட்ட ஆலோசகர் போங்கோ. போங்கோ. ஹாய் ரோபோ, நான் உன்னை ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சிட்டேனா? விரும்பினது கிடைக்கணும்னா காத்திருக்கத்தான் வேணும். வாட்? இல்ல உங்க பழைய கணவரை பழி வாங்கணும்னு விரும்புனீங்களே, அதை சொன்னேன். நான் அவரை பழி வாங்குறதுக்கு காரணமே அவரோட போக்கு தான். ஆமாமா, சாதாரண போக்கு இல்ல, அவன் சரியான புறம்போக்கு. லுக் மிஸ்டர் ரோபோ, நான் உங்களுக்கு கொடுத்த ஒர்க் அவர் எனக்கு எந்த விதத்திலையும் துரோகம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிதான். ஆனா நீங்க ஒரு படி மேலேயே போயிட்டு இருக்கீங்க. என்ன நீங்க ரொம்ப அதிகமா புகழ்றீங்க, நமக்குள்ள என்ன இருக்கு? நோ, எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருக்கு. நான் எப்பவுமே அன்லிமிட்டெட் தான். அதுதான் ஆபத்தே. புரியல? நீங்க என் கணவரை பத்தி சொல்ற கம்ப்ளைண்டும் அதிகமா பேசுற வார்த்தைகளும் எல்லாமே எனக்கு யோசிக்க வைக்குது. யோசிக்கலாம், நல்லா யோசி, ஆனா குழப்பிராத. நான் குழப்புறேனா? உங்க அழகுக்கு. ஹலோ, சரி, உங்க அறிவுக்கு நான் கொடுக்குற சின்ன பரிசு. ஏய், இட்ஸ் so cute. இதுல எனக்கு நீங்க தான் தெரியுறீங்க. எப்படி? நீங்க ஆரம்பிச்சிருக்கிற ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் கிளப் மூலமா பல பெண்களோட வாழ்க்கைக்கு ஒளி தர போறதா சொல்லியிருக்கீங்க. அதுக்கு சிம்பாலிக்கா தான் இந்த கேண்டில். பட் இந்த மெழுகுவத்தி நீங்க கொளுத்திடாதீங்க, ஏன்னா இதை கொளுத்தும் போது ஒழுகிற ஒவ்வொரு சொட்டும் உங்களை சிதைக்கிற மாதிரி எனக்கு தோணும். ஓகே, அப்புறம் பார்க்கலாம், நான் கிளம்புறேன். என்ன இவன் நம்ம புருஷனையும் புறம்போக்குங்கிறா? முதல்ல இவனையும் நம்ப முடியாது போல இருக்கு. ஏய் ராக்ஸ், என்னது? என்னாச்சு? கார்ட்டூன்ல வர நாய்க்குட்டி மாதிரி வந்திருக்க. எல்லாம் இந்த போக மேங்கினாலனா. என்னது இது? என்னாச்சு? அது ஒன்றும் இல்லை, ஒரு பெட்டாக்கு வச்சோம், அதில் தோத்து போயிட்டோம், அதான் இப்படி. ஒரு சின்ன சேஞ்ச். இன்னும் 2 கிளிப்பு காதுல மாட்டினா லட்சணமா இருப்ப. என்ன கிண்டல் பண்ணிட்டு இருக்கியா? நான் ஒன்றும் அப்படியே சும்மா தோத்து போயில கேட்டியா? சரி, ஏதோ பொண்ணுங்களாச்சேன்னு சும்மா உட்டாக்கும் கொடுத்தோம். ஆஹாஹா, இதெல்லாம் வெட்டி பந்தா. பொண்ணுகிட்ட தோத்துட்டியே, உனக்கு வெக்கமா இல்ல? ரொம்ப வாக்கும் நீங்கள் பேசுகிறேன், ரொம்ப சிரிக்க வேண்டாம். அப்படியே தோத்துட்டாலும் நாங்கள் பொண்ணுங்கிட்ட தோத்துட்டா நினைக்கணும். ஏதோ என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தோத்துட்டதா நினச்சிட்டு போகிறேன். எப்படியோ தோத்தது தோத்ததுதான், ஜெயிச்சது என்னமோ நாங்க தான். ஜெயிச்சது நாங்கள் தானே, ஏன் உங்களையும் சேர்த்துக்கிறேன்? நான் பொண்ணுங்கிட்டயாக்கும் தோத்தேன். ஏய், அப்போ நீ என்ன பொண்ணு இல்லைன்னு சொல்றியா? போங்கவும் மேகியும் கிளிப்ப உன் மூக்குல மாட்டிருக்க கூடாது. அப்புறம் இழுத்து நாக்குல மாட்டிருக்கணும். அப்பதான் நீ வாய் பேச மாட்ட. என்ன எனக்கு என்ன பண்றியா?
என்னோட பவர் தெரியாமையாக்கு நீ மோதின்னு இருக்காய். தெரியும் தெரியும், நல்லா 20 வாட்ஸ் பல்பு. என்னது 20 வாட்ஸ் பல்பா? என்ன பார்த்தா 20 வாட்ஸ் பல்புன்னு சொல்லிட்டேன். நான் பல்பு இல்ல, பவர்ஃபுல் கரண்ட் ஆக்கும். ஏய், என்ன என்கிட்ட சண்டை போடுற மாதிரி பேசிட்டு இருக்க? நீ கரண்டா பல்பான்னு உன்னை செக் பண்ணிட வேண்டியதுதான். வேண்டாம், என்கிட்ட மோத வேண்டாம் கட்டியா. என்னோட பவர் தெரியாது நோக்கு, என்னோட பவர் தெரியாது. நீ இந்த அளவுக்கு பேசிட்ட, அதனால உன்னை நான் சும்மா விட போறதில்ல. ஐயோ, என்ன வாக்கு பண்ண போறாய்? போட்டி 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 ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். போட்டியா? என்ன வாக்கு போட்டி? உன் பவரா ஏன் பவரான்னு மோதி பாத்திர வேண்டியதுதான். ஐயோ, இங்கேயும் போட்டியா? பேசாம போட வேண்டியதான். சரியான பயந்தாங்குழி பயந்தாங்குழி. பயந்தாங்குழியா? நீ 20 வாட்ஸ் பல்பு இல்ல, 000 வாட்ஸ் பல்பு. 0 வாட்ஸ் பல்பா? தத்தி தத்தி. ஆ ஆ ஆ ஷேம் ஷேம், ஷரம் ஷரம், ஷிக்கு ஷிக்கு, வெட்கம் வெட்கம். ஏண்டா என்ன வாக்குது? நானே இங்க நொந்து நூலா போய் உட்காந்துட்டு இருக்கேன். நீ இதுல வேற 4 லாங்குவேஜ்ல பேசி என்ன அவமானப்படுத்தலாமா? டே சாம், இங்க அசிங்க அசிங்கமா திட்டுறாடா. ஒன்னையா? ஆமாண்டா. போட்டியா? நமது கிருஷ்ணா காட்டேஜ் சாம்ராஜ்யத்தில் ஒரு பெண் உன்னை போட்டிக்கு கூப்பிடுவதா? இது உனக்கு வந்த கேவலம் இல்லை, நமக்கு வந்த கேவலம் நண்பா. யார் அங்கே? என்ன? நான் தான். நீங்களா? என்ன நீங்களா? ஓ, உனக்கு கூட என்ன பார்த்து பயமா இருக்கா சாம்? சரி, உங்க 2 பேரை பார்த்தா எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு. அதனால பொழிச்சு பொழிச்சு போங்க. அதெல்லாம் முடியாது. போட்டின்னு வந்துருச்சுன்னா யாரு பலசாலின்னு ஒரு கை பாத்திர வேண்டியதான். ஆமா. போ, போய் உட்காரு. இங்க வா. ஓ கை ஆ கை. ஓ ஆ ஆ அப்படியா? பாரு, கவுக்குறேன் பாரு. ஆ ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். ராகவா, இன்னைக்கு என்ன கிழமை? இன்னைக்கு வெள்ளிக்கிழமைடா. ஆஹா, அடடடடா, வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி வெட்டியான போட்டிக்கெல்லாம் நான் போறதே கிடையாது. மக்கு மக்கு, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இல்ல, சனிக்கிழமை. ஓ, சனிக்கிழமையா? நான் என்ன சொல்ல வரேன்னா, சனிக்கிழமை இந்த மாதிரி சாதாரண போட்டிக்கெல்லாம் நான் போறதே கிடையாது. எனக்கு பதில் உயிர் நண்பன் ராகவ போட்டி போடுவோம். ஐயோ, கைகாமி கைகாமி. Are you ready? ரெடி, Are you confident? கான்ஃபிடென்ட். Come on, let's start. கமான் கமான் ராகவா, உன்னோட வீர ரஜகஜ புஜ பராக்கிரமத்தை இதுல காமிடா. Stop stop. நான் இன்னும் கைய அழுத்தவே ஆரம்பிக்கல, அதுக்குள்ளே இவ்ளோ பில்டப்பா? அப்படியா? ஹலோ, இப்படி சூடுக்கண்ணா. கமான்டா கமான், கை கைடா கமான்டா. கைடா கைடா கைடா. சாம், எங்க ஓடுற? வா, இப்படி வா. ஏதோ வீர வசனம் எல்லாம் பேசுன, என்னாச்சு? போடா போ. கமான் கமான். விக்ரமுக்கு காடா நடிச்சிட்டு வந்தியோனோ? இப்ப பாருடா, நோக்கு கையா யாராவது நடிக்க வருவா. ஒரு புல்டோசரே மேலே ஏறின மாதிரி இருக்குடா. நான் இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன். ஆ, I want the power. He-Man, the masters of the universe. சாமிகிட்டே வா. ரெடி. சாம், உன்னை பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கு. எனக்கு தான் பாவமா இருக்கு. ஜெய்சன் ரொம்ப பந்தா பண்ணாத. ராக்ஸ் வந்து பொண்ணுகிட்ட கொஞ்சம் வீக்கு. ஆனா நான் சஹாரா சிங்கம். எந்த சலசலப்புக்கும் அஞ்ச மாட்டேன். என்கிட்ட மோதாத. நல்லா யோசிச்சுக்கோ, இல்லாட்டி பின்னாடி ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். முடியாது. நோ காம்ப்ரமைஸ். ரெடியா? ரெடி. ஆர் யூ கான்ஃபிடென்ட்? கம் ஆன், லெட்ஸ் ஸ்டார்ட். Come on. அது பாவி, இது புல்டோஸ் இல்லடா, அதுக்கு ஒரு படி மேலடா படுவாவி. ஏண்டா புல்டோசருக்கே ஒரு படி தானடா இருக்கும். இந்த நேரத்துல போய் ஜோக் அடிக்கிற உன்னால எப்படிடா முடியுது? வாடா. அம்மா, ஐயோ, அடே, இது ஆந்திரா மனுஷிடா. பொம்பளைய குறைச்சலா எடை போட்டா இதான் கேதி.
ஐயோ 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 1 ரூபாவா 2 ரூபாவா 1000 ரூபாவாச்சே 1000 ரூபாய் எனக்கு இல்ல இல்ல உனக்கு இல்லடா உனக்கு இல்ல அந்த மாமா எப்படிதான் வாயை திறந்து பேச வைக்கிறதுன்னு தெரியலையே எவனாவது ஒருத்தன் ஏன்பா இது உனக்கே நியாயமா இருக்கா இங்க ஒருத்தன் கத்திக்கிட்டே இருக்கான் நீ பாட்டுக்கு பொறுப்பே இல்லாம தம் அடிச்சிட்டு இருக்க ப்ளீஸ் ஏதாவது ஒரு ஐடியா கூடப்பா ए बेशेराम किसका बस पूछना आइडिया अरे मैं तो ஸ்டாப் இட் இதுக்கு நானே யோசிச்சிருப்பேன் மாமாவை திட்டி திட்டி தொண்டையும் போச்சு மண்டையில் இருக்கிற மசாலாவும் போச்சு ஒரு ஐடியா ஐஸ் யூ ஆர் வெரி நைஸ் ப்ளீஸ் ஹெல்ப் மீ ஒன் ஐடியா என்னடா ஹெல்ப் வேணும் பேமானி ஐஸ் நீயே பேசுற ஆமாண்டா சோமாரி என்ன மெட்ராஸ் பாஷையில பேசுற நான் அடிக்கடி ஷூட்டிங்காக மெட்ராஸ்க்கு வரல அதான் கைத ஓ ஜீன்ஸ் ஆக்ட் பண்ணிருக்கல ப்ளீஸ் கிவ் மீ ஒன் ஐடியா ப்ளீஸ் உன் மாமன் கிட்ட கடை வாங்கின சொக்கநாதங்கிறவன் ரொம்ப கஷ்டப்படுறான்லடா அவனுக்கு கபால் ஃபோன் போட்டு உன் மாமன் மௌன விரதத்துல இருக்கிறத சொல்லி உன் மாமனை ஏமாத்தி பந்தயத்துல ஜெயிக்கிறதுக்கு பாருடா சோமாரி குட் ஐடியா தேங்க்ஸ் ஐஸ் ஹலோ சொக்கநாதன் ஸ்பீக்கிங். ஆமா இவர் பெரிய விஐபி ஸ்பீக்கிங்ன்றாரு சொக்கா ஒரு சோக்கான ஐடியா வச்சிருக்கேன்டா சோக்கான ஐடியாவா? ஆமா நான் சொல்றபடி கேட்டேன்னு வச்சுக்க ஏன் மாமா கிட்ட வாங்கினிய கடை அது எல்லாத்தையும் தள்ளுபடி பண்ணலாம் மானிய மாதிரி ஆக்கிடலாம்யா என்னையா உப்புலி இப்போ நான் என்ன பண்ணணும்? சொல்றேன் சொக்கா நீ என்ன பண்ற உடனே மாமாவை செல்போன்ல கூப்பிடுற அவர் எடுப்பாரு உடனே ஹலோ சாருன்னு அதுக்கு அவரு அவர் அப்படி சொன்ன அடுத்த நிமிஷமே சார் உங்ககிட்ட வாங்கின பணத்தை என்னால இப்போதைக்கு திருப்பி தர முடியாது அப்புறமா தரேன்னு சொல்லு அதுக்கு மாமா நீ உடனே சார் நான் பணத்தை அப்புறமா தரேன் தான் சொன்னேன் நீங்க பணமே வேணான்னு சொல்றீங்களே உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியலேன்னு சொல்லு அதுக்கு மாமா சார் நன்றி கூட வேணான்னு சொல்றீங்களே நீங்க நல்லா இருக்குன்னு சொல்லி போனை வச்சிடு இல்ல லைனே கட் பண்ணிடு. இதெல்லாம் நடக்குமா? நான் நினைச்சதே நடக்கும் போது நீ நினைச்சதெல்லாம் நடக்காதா? இதுல முக்கியமான விஷயம் என்ன? இத பார் நான் சொல்லி கொடுத்த டயலாக்க மாடுலேஷன் மாறாம அப்படியே ஒப்பிக்கணும் புரிஞ்சுதா? தூள் கிளப்பிட மாட்டேனா? ஓகே மாம்சே 1000 ரூபீஸுக்கு ஆசைப்பட்டல்ல இது 1000 உனக்கு ஆப்பு வைக்கிறேன். எங்க இருக்கு இதுல இல்ல இந்த புக்ல தான் இருக்கணும். பார்க்கலாம். ஓகே பேஜ் நம்பர் படிச்சது எதுவுமே ஞாபகத்துக்கு வராது போல் இருக்கே. ஓகே இனிமேலாவது டெய்லி ஒரு முறை படிச்சு ஞாபகத்துல வச்சுக்கணும். எதுவுமே புரியலையே. bz squared minus ab squared is equal to family law and order. சட்டப்படி ஒரு கணவனோ இல்லை ஒரு மனைவியோ ஒரு கணவனோ அல்லது 2 பேரும் சேர்ந்தோ சேராமலோ பிரிந்தோ பிரியாமலோ வாழ்ந்தோ வாழாமலோ அல்லது குடும்பம் நடத்தியும் நடத்தாமலோ தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ புரிந்தோ புரியாமலோ விவாகரத்து கேட்டோ கேட்காமலோ இருந்தோ இல்லாமலோ அவர்களுக்கு தன் மனக்குற்றம் செக்ஷன் ஏபிசி முதல் இசட் வரை உள்ள அனைத்து பிரிவுகளில் விவாகரத்து வழங்கப்படும் பட்சம் அறிந்தோ அறியாமலோ புரிந்தோ புரியாமலோ விவாகரத்து கேட்டோ அது என்ன பண்ற நீ? புக்கு குடுற புக்க. ஐயோ அது எதுக்கு என்ன இப்படி ஓட வைக்கிற? அப்படியாவது நீ இழப்பேன்தா. லூசா இருப்பான் போல் இருக்கேன் இவன். குடுற புக்க.
முடியாது குடு புக்க. முடியாது குடு புக்க. இதுவா நான் படிச்சிட்டு இருந்த புக் இவ்வளவு நேரம்? அர்து, இதுக்கு என்ன அர்த்தம்? புக்கு நான் படிச்சிட்டு இருந்த புக் எங்க? போங்க இதுக்கு பேர் தான் விழுந்து விழுந்து படிக்கிறதா? அர்து, நான் இந்த லா பத்தி இன்னும் எவ்வளவோ படிச்சு தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. நான் இந்த ஃபர்ஸ்ட் வைஃப்ஸ் கிளப்போட மேகசினுக்கு கேள்வி பதில் இருக்குல்ல, அந்த பகுதிக்கு நான் தான் ரைட்டர். சப்போஸ் சட்டபூர்வமான டவுட்ஸ் யாராவது கேட்டாங்கன்னா அதுக்கு முன்னால பதில் எனக்கு தெரியணும்ல, அதனால தான் படிச்சிட்டு இருக்கேன். ஓகே என்ன டிஸ்டர்ப் பண்ணாத அர்து, ப்ளீஸ். சரி சரி. அமுல் பேபி அர்து, என்ன டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு சொன்னேன்ல. போங்கோ, தேர் இஸ் a லிமிட் ஃபார் எவ்ரிதிங். உன்னை தானே டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொன்னேன். நான் எதுக்கிட்ட தானே பேசிட்டு இருக்கேன். உனக்கே எப்படி எல்லாம் படுது? இப்ப என்ன, வெளியே போடா நான் ஏன் அப்படின்றியா? ஆமா, போறேன். சீனு சீனு போடுறப்ப போங்க. போங்க.